Hi guys, welcome back to my channel. நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு பிலிப்ஸ் ஏர் ஃப்ரையர் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். கூடவே வந்துட்டு இதில் நான் ஒரு 3 டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணேன். அதையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோஸ்லாம் உடனே அப்டேட் ஆகும், நீங்களும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு இந்த ஏர் ஃப்ரையர் தான் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இது என்ன பிராண்டுன்னு பார்த்தோன்னா பிலிப்ஸ் ஏர் ஃப்ரையர் தான். ஏர் ஃப்ரையரை பொறுத்த வரைக்கும் பிலிப்ஸ் பிராண்ட் தான் வந்து நம்பர் 1 ப்ராடக்டாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு பிலிப்ஸ்லேயே வந்து ஏர் ஃப்ரையர் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 6.2 லிட்டர், அதாவது வந்து 1.5 கிலோ வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். பிலிப்ஸில் பார்த்திங்கன்னா ரேப்பிட் ஏர் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால வந்துட்டு ரொம்ப நல்லாவே சீக்கிரமாக குக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ரொம்ப ஃபேட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட மாட்டீங்க, அதாவது ஆயில் ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏர் ஃப்ரையர் வாங்கிக்கோங்க. இதில் வந்துட்டு குக் பண்ணி சாப்பிடும்போது நம்ம வந்து ஒரு 70% வந்து ஆயிலில் குக் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ரொம்ப ட்ரையாக ரொம்ப ஒரு மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நல்லாவே தான் இருக்குது. நம்ம தந்தூரிலாம் வந்து சாப்பிட்றோம் அது மாதிரி தான் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட ப்ரைஸ் பார்த்துடலாம். இதோட ப்ரைஸ் வந்து 16,995 ருபீஸ் இதோட எம்ஆர்பி ப்ரைஸ். ஆனால் நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,000 சம்திங் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு குரோமாவில் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். அந்த vlog கூட நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். குரோமாவில் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம அவைல் பண்ணிக்கலாம். இப்போ தீபாவளி டைம் வேறு, கண்டிப்பாக நல்ல ஆஃபர்ஸ்லாம் இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் நீங்களும் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கணுன்னா குரோமாவில் போய் வாங்குங்க. குரோமாவோட வெப்சைட்டில் கூட இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த 6.2 லிட்டர் ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் இல்லவே இல்லை, எந்த ஒரு வெப்சைட்லேயுமே இல்லை. குரோமா வெப்சைட்டில் மட்டும்தான் இருக்குது. ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 4.5 லிட்ரு அந்த ப்ராடக்ட்டு தான் வந்து இருக்குது. இது இருக்கிறதுலே வந்துட்டு எக்ஸல் பெரிய சைஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு முழு கோழியே வந்து இதில் குக் பண்ணிடலாம். அதுக்காக தான் வந்துட்டு நான் பெருசாக வாங்கியிருக்கேன். வாங்குகிறோம் நல்லா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாகவே வந்து வாங்கிட்டேன். இது வந்து மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா மேட் இன் சைனா தான். சைனாவில் வந்து மேக் பண்ண ப்ராடக்ட்டு தான். ரொம்ப நல்லா இருக்குது. நான் வாங்கிட்டு உடனே வந்து ரிவ்யூ போடல. நான் வாங்கி கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகுது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இதை வந்து ரிவ்யூ போட்டிருக்கேன். இப்போது பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு மேனுவல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அதிலே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். டீட்டெயிலாக வந்து மேனுவலில் இருக்குது. நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து அதிலே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம், எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது செட்டிங்ஸ் எல்லாமே வந்து அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னோடது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ் இது தான், எக்ஸல் சைஸ், 6.2 லிட்டர் சைஸ் இது. இதில் வந்துட்டு நார்மலாக ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 லிட்டர் சம்திங் தான் வந்து கிடைக்கிது. குரோமாவில் மட்டும்தான் வந்துட்டு இது வந்து 6.2 லிட்டர் வந்து வெப்சைட்டில் கூட இருக்குது. இந்த ஏர் ஃப்ரையர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 8 இயர்ஸ் பேக்கே வந்து வாங்கியிருக்க வேண்டியது. ஆனால் நான் வாங்கலை. அப்போ வந்துட்டு எனக்கு இதோட அருமை தெரியல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வந்து வெயிட் போட்டுட்டேன். நிறைய ஆயில் ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் நான் எதுவுமே சாப்பிட முடியாமல் இருந்தேன். அதனால ஆஃப்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா நான் நிறைய வந்து ஆயில் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து இந்த ஏர் ஃப்ரையர் வந்து வாங்கியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலரில் தான் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு எலிகண்ட்டான லுக்காக தான் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபேபர்லலாம் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இருக்குது, சில்வர் கலர், கிரே கலர்லாம். ஆனால் பிலிப்ஸில் வந்துட்டு இந்த பிளாக் கலர் தான், மோஸ்ட் ஆஃப் த பிளாக் கலர் தான் வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ஃப்ளக்காக தான் இருக்குது. இது வந்துட்டு ஹெவி லோடர்னால நம்ம மைக்ரோவன்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி வந்துட்டு பெரிய ஃப்ளக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயரோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து பார்க்குறேன். ஓகே தான், இது வந்து ஒரு 2 மீட்ரு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒயரோட லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு அங்கே இங்கே மூவ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்விட்ச் போர்டு இருக்கணும். அதனால வந்துட்டு முதல்ல ஒயரை தான் வந்து செக் பண்ணேன் நான்.
இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 3 டிஷ்ஷஸ் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து வீடியோட ஃபஸ்ட்லேயே வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்துட்டு நான் 3 டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு டேவே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்துட்டு எங்களோட ஃபேவரட்டான ஒரு விஷயம் வீட்டில் அப்படின்னா இந்த ஏர் ஃப்ரையர் தான். அப்பப்போ வந்து நாங்கள் சிக்கனு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து டக்குன்னு குக் பண்ணி சாப்பிட்டுறோம். ஒரு 25 மினிட்ஸில் ஒரு சூப்பரான ஜூஸியான சிக்கன் சாப்பிட்ணும், நீங்கள் வந்து தந்தூரி மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இதில் தான் வந்து ட்ரை பண்ண முடியும். நான் ரொம்ப டவுட்டோடு தான் வந்து வாங்கினேன். எனக்கு உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு அந்தளவுக்கு ஒரு விருப்பம் இல்லை இது வாங்குறதுல. ஏன்னா 8 இயர்ஸ் பேக்கே வந்து நாங்கள் வாங்கியிருக்க வேண்டியது. இது ஃபஸ்ட்டு லான்ச் ஆன டைம்லேயே வந்துட்டு நாங்கள் வாங்கியிருக்க வேண்டியது. எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நான் இது வேணான்னு சொல்லிவிட்டு மைக்ரோ ஓவன் வந்து வாங்கினேன். ஆனால் மைக்ரோ ஓவன் பார்த்திங்கன்னா வாங்கின புதுசில் ரொம்ப நிறையெல்லாம் குக் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம எல்லோரும் வழக்கமாக பண்ணுறது தானே. இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு ஓரத்தில் சூடு பண்ணுறதுக்கு மட்டும்தான் கிடக்குது வீட்டில். இதுலேயுமே வந்துட்டு நம்ம டீஃப்ராஸ்ட் பண்ணிக்கலாம், இதுலேயும் வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய சைஸில் தான் இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஃபுல் சைஸ் கோழியை வந்து நம்ம அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் அதையும் வந்து காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இது மாதிரி லிட்டு வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து டிஷ் வாஷ்லேயும் வந்து நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அதுலேயும் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நியூ ப்ராடக்ட் வாங்கணும், உங்கள் வீட்டில் வந்து ஹெல்த்தியாக குக் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏர் ஃப்ரையர் தான். இதுதான் பெஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 1.5 மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தடவை நாங்கள் குக் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஒரு தடவை வந்து நம்ம சிக்கன் 65 பண்ணி சாப்பிட்டோன்னா எவ்வளோ ஆயில் வந்து யூஸ் பண்ணுவோம். அட்லீஸ்ட் வந்து ஒரு 200 ml நம்ம கடாயில் போட்டால் தான் நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். இதில் தேவையே இல்லை. உங்களுக்கு ஆயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து நீங்கள் 1 kg சிக்கனுக்கு வந்து போட்டு மேரினேட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக் பண்ணி சாப்பிட வேண்டியதா. இப்போ வாங்க இன்சைடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவுட் சைடில் வந்துட்டு இது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்சைடில் வந்து உள்ளே இது மாதிரி ரிங்காக வந்து இருக்குது. இதில் தான் வந்து ஹீட் வந்து பொருளை வந்து குக் பண்ணும். இதில் தான் வந்துட்டு ஃபுல்லாக ஹீட் வரும் போல். இந்த ஏர் ஃப்ரையரில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. செட்டிங்ஸில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு சிக்கன், ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் பீஸா, டீஃப்ராஸ்ட் பண்ணுறது, மஷ்ரூம் குக் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இதிலே ஈஸியாக மேலே ஸ்க்ரீன்லேயே வருது. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணி நீங்கள் குக் பண்ணிக்க வேண்டியதான். டைமும் வந்து செட் பண்ணிட்டோன்னா இப்போ ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வந்து நம்ம டைம் செட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஆஃப் ஆகிடுது. இதில் என்ன நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சிக்கன் வந்து குக் பண்ணுறீங்க, ஒரு 25 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த சிக்கனை வந்து திருப்பி வச்சுடுங்க. திருப்பி வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா 2 பக்கமும் வந்து ஈவனாக குக் ஆகி நல்லா இருக்குது. ஆனால் ஷாப்பில் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் திருப்பியே வைக்க வேணாம், இந்த ப்ராடக்ட்டில் வந்து இது அப்படியே வந்து கீழேருந்து மேலேயும் மேல் பக்கத்துலேருந்து கீழேயும் வந்து குக் பண்ணிவிடும், நீங்கள் திருப்பி வைக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு அந்தளவுக்கு நான் ட்ரை பண்ணேன், அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அது குக் பண்ணல. கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு சாசியான டெக்ஸ்டரில் தான் வந்து இருந்தது. அதனால வந்துட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு 2 பக்கமும் திருப்பி வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ரெடிமேடாக ஷாப்பில் வாங்கின ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா அங்கே பொட்டேட்டோ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குக் பண்ண வேண்டியதான். ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்ன்னு நீங்கள் வந்து டைம் செட் பண்ணிக்கணும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு அவ்வளோ டைம் தேவையில்லை. ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து குக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா ஈவனாக குக் ஆகிடுது. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. ஆனால் என்ன ஆயிலே சாப்பிட்டு பழகின நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த ஆயிலில் முக்கி சாப்பிட்ட டேஸ்ட் இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்துட்டு நான் இன்னொரு ஆப்ஷனும் வந்து தரேன். இது மாதிரி வந்து ஆயிலை வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் அது மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நான் எதுவும் இன்னும் ட்ரை பண்ணல. கண்டிப்பாக ட்ரை பண்ணேன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கனு, ஃபிஷ்ஷு, இது மாதிரி ஃப்ரைஸ் இது மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம்.
சீக்கிரமாகவே வந்துட்டு நிறைய டிஷ்ஷஸ்லாம் வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சேன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். லிட்டு வந்து நீங்கள் அப்படியே லாக் பண்ணிங்கன்னா டக்குன்னு லாக் ஆகிடும். ரொம்ப ஈஸி தான். நான் சொன்ன மாதிரி அந்த பொட்டேட்டோ சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் 31 மினிட்ஸ் அதுவே காமிக்குது. அது காமிக்கிற டைம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டைம் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் வந்து சும்மா அதில் வந்து காமிக்கிற டைமே அப்படியே செட் பண்ணி காமிக்கிறேன். 38 மினிட்ஸ் வந்து காமிக்குது 180 டிகிரியில். ஆனால் அவ்வளோ நேரம்லாம் நாங்கள் குக் பண்ணல. ஒரு 15 மினிட்ஸ் தான் வந்து குக் பண்ணோம். கொஞ்சம் ஃப்ரைஸ் தானே வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது குக் ஆனோடனே நான் எடுத்து காமிக்கிறேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ண ஒரு ஐட்டம் எங்கள் வீட்டில். அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து மறுநாளே வந்து சிக்கன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே ஏர் ஃப்ரையர் தான் ஓடிட்டே இருக்குது. ஆனால் இது இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த இடம் ரொம்ப ஹீட் ஆகிடுது. அதனால நீங்கள் வந்துட்டு வீட்டில் சிம்னி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணி விடும் போது சிம்னியே வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. உள்ளே இருக்க அந்த ஹீட்டெல்லாம் சிம்னி வந்து வெளியில் எடுத்துரும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். இது வந்துட்டு நல்லாவே ஹீட்டாக இருக்குது. அந்த இடத்த சுற்றியே வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 1 ஹவருக்கு ஹீட்டாகவே தான் இருக்குது. இப்போ நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து குக் ஆகிடுச்சு. பார்க்கலாம். நாங்கள் வந்து சும்மா ஒரு 20 மினிட்ஸ்லேயே ஸ்டாப் பண்ணி எடுத்துட்டோம். நல்லா மொறுன்னு ஆகிடுச்சு. சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஆனால் இந்த அளவுக்கு குக் பண்ணணுன்னு வேணாம். நீங்கள் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் டைம்னால எங்களுக்கு அவ்வளோவா தெரியல. அதனால வந்துட்டு ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட நாங்கள் வந்து விட்டுட்டோம். அதுக்கப்புறமா தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு நீங்கள் வந்து கொடுக்கணும். நிறைய ஆயில் ஃப்ரைலாம் இப்போத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்காமல் கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இந்த ஆயில் ஃபேட்னால தான் வருது. அதனால வந்துட்டு நீங்கள் வந்து ஹெல்த்தியாக குக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏர் ஃப்ரையர் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்ததாக வந்துட்டு ப்ரான் தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ரான் வந்து மேரினேட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதையும் எடுத்து குக் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரான் தான் வந்து நான் வச்சுருக்கேன். ப்ரான் குக் பண்ணி சாப்பிட்ட உடனே வேறு லெவலாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே சொல்கிறேன். நம்ம வந்து பார்பிக்யூலாம் போய் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. எனக்கு வந்துட்டு பார்பிக்யூவில் போனாலே நான் வந்து ஃபுல்லாக ஃபிஷ்ஷும் ப்ரானும் மட்டும்தான் சாப்பிடுவேன். சிக்கனு மட்டனு எதுவுமே வந்து சாப்பிட மாட்டேன். என்னோடய ரொம்ப ஃபேவரெட் வந்து சீ ஃபுட்டு தான். ப்ரான் குக் பண்ணி சாப்பிட்டோன்னு நான் அப்படியே விழுந்துட்டேன். அவ்வளோதான். வேறு லெவலு, சான்ஸே இல்லை. செம்மையாக இருந்தது. ப்ரானை வந்துட்டு நீங்கள் ஃபிஷ் மோட்லேயே வச்சு குக் பண்ணலாம். 20 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணி எடுத்தோம். நான் காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருந்தது. உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம ஜூஸியாக இருந்தது. இதில் ஆயில் கூட நாங்கள் போடல. சும்மாவே நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். தவாவில் வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சோண்டு தான் இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் தான் வந்து குக் பண்ணி காமிக்க போகிறேன். இதில் வந்துட்டு மசாலா பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கின மசாலா தான் வந்து போட்டிருக்கேன். ஆச்சி தந்தூரி மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து போட்டிருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும்ல, அதனால் வந்துட்டு வீட்டில் இருந்த மசாலா வந்து போட்டு பண்ணியிருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் வந்து நிறையா ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து ஹோல் சிக்கனில் இது வந்து ஒரு பெரிய ஃபுல் சைஸ் சிக்கன். இது வந்து 1.5 கிலோ இருந்தது இந்த சிக்கனு. சரி, இதில் வந்துட்டு ஆயிலெலாம் இல்லாமல் சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் வந்து ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும்ல, அதனால் வந்துட்டு ஒரு சின்ன க்யூப் பட்டர் வந்து கட் பண்ணி அதை வந்து அப்படியே மேலே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். அதுதான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. இது கூட வந்து பொட்டேட்டோஸ் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பொட்டேட்டோ போட சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காக ஒரு சின்ன பேபி பொட்டேட்டோஸ் இருந்தது. பேபினா ரொம்ப பேபி இல்லை, கொஞ்சம் பேபி பொட்டேட்டோஸ். அதையும் வந்து இதுக்குள்ளே வந்து போட்டிருக்கேன். இதையும் வந்து குக் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே சூப்பராக வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி வரப்போகுது, இவ்வளோ பெருசாக முழு கோழியை வந்து நான் மைக்ரோவனில் குக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் தான் வந்து குக் பண்ணுறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து குக் பண்ணேன். இதுக்கு டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து 45 மினிட்ஸ் வந்து இதை வந்து குக் பண்ணேன். இதை வந்துட்டு நம்ம திருப்பி வச்சு குக் பண்ணால் தான் ஃபுல்லாக வந்து குக் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பாதியில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா திருப்பி வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக குக் ஆகுது. நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. இதை வந்து நம்ம ஈஸியாக உடனே அது ஆன் ஆகி ஓடிட்டுருக்கும் போதே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே
வந்து அது ஸ்டாண்டர்டாக அதே செட்டிங்கில் இருக்கும். திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா அது வந்து ஆன் ஆகிடும். அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இப்போ ஃபுல்லாக வந்து குக் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செமையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த சிக்கன் வந்து எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ஒரு கடையில் வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து தந்தூரியில் வந்து பண்ணி வாங்கின மாதிரி இருக்குது பாருங்கள். தந்தூரி அடுப்பில் பண்ண மாதிரி அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் எது பண்ணாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இதில் ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கணும். நீங்கள் மசாலா உப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். இல்லைனா ரொம்ப காரம் வந்து தெரியுது. ஏன்னா நம்ம வந்துட்டு ஆயில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு இதில் வந்து மசாலா உப்பெல்லாம் வந்து சேர்த்துட்டு இதில் பண்ணோன்னா ஆயில் இல்லாமல் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாக உப்பு காரம்லாம் தெரியுது. ஆயிலில் போட்டு முக்கி எடுப்போம், அதில் போயிடும். இதில் அப்படி இல்லைல்ல, இது அப்படியே வந்து குக் பண்ணி எடுக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.